வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவும் வந்துகிட்டே இருக்கும். செலவுக்காக வருமானமா, வருமானத்துக்காக செலவா? அப்போ செலவிலிருந்து வருமானம் உருவாக்கணும். இது பண்ண தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க, பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறாங்க. இதில் தமிழர்கள் தொன்று தொட்டே பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் பிச்சை வாங்கணுங்க. அந்த மாதிரி இருந்த ஜனங்க தான் நாம். ஆனால் டீவியேட் ஆகி போய் நமக்கு பண நிர்வாகமே தெரியாத இடத்துல வந்து நிற்கிறோம். இதை ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். 1000 வருஷத்துக்கு முந்தின அரண்மனைகள் பார்க்குறீங்களா? இருக்கவே இருக்காது. ஆனால் 1000 வருஷத்துக்கு முந்தின கோவில்களை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அப்போது இந்த பொருளாதார நிர்வாகம்னு வரும்போது எது முதலீடு அப்படின்னு ராஜாக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன்னுடைய ஜனங்கள் தான் முதலீடு. ஜனங்களுக்கு அடிப்படை உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும். கோவில்கள் ஊர் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசாக கோவில் இருக்கும். கோவில் எங்கே இருக்குன்னா அந்த ஊர்லேயே எது மேட்டு பகுதியோ, எங்கே வெள்ளம் வராதோ அந்த இடத்துல கோவில் கட்டுவாங்க. கோவிலில் பெரிய இடம் இருக்கும். எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னா, வெள்ளமே வந்துட்டா ஊரே முழுகினா கூட அந்த ஜனங்க அத்தனை பேரையும் கோவிலுக்குள்ளார சேஃபாக வைக்க முடியும். அவ்வளோ பேருக்கும் சோறு போடுறதுக்கான தானிய கிடங்கு இருக்கும் கோவில். கோவில் வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்தது. நெல் மணிகளை சேர்த்து வைக்கக்கூடிய தானிய கிடங்குகளாக தான் கோவில்களே இருந்தது.